குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய நாளை தந்தமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்திருக்கின்றோம். ஆண்டவரே, டிஎல்சி எபினேசர் ஆலயம் விழுப்புரம் இளைஞர் இயக்க சங்கமாக இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாங்கள் வந்திருக்கின்றோம், பாடி புகழ வந்திருக்கின்றோம். அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், தோத்திருக்கின்றோம். ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் இந்த கரத்தில் ஒப்புவிக்கின்றோம். குறிப்பாக டிஎல்சி யூத் சேனலை இந்த கரத்தில் ஒப்புவிக்கின்றோம். இதன் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து பாடல்களை கண்டு கடவுளை மகிமைப்படுத்த ஒரு சேனலாக இந்த யூடியூப் சேனல் இருக்கின்றது. அதை நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கின்றோம். ஒவ்வொரு இளைஞர்களையும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கின்றோம். டிஎல்சி இளைஞர்களையும் இந்த கருத்தில் ஒப்புவிக்கின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து டிஎல்சியிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட, ஒரு ரிஃபர்மேஷன் ஏற்பட நீரை கிருபை செய்தருளும். தொடர்ந்து இந்த ஜெப நேரத்தை இந்த கருத்தில் ஒப்புவிக்கின்றோம். நீரே எங்களுக்கு வழியாக இருந்து ஒளியாக திகழ எங்களை தழுவி அணைக்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். ஞான பாடல் எண் 314. என் அருள்நாதா இயேசுவே, முதல் 3 கவிதை பாடல். Praise God.
மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 வரை. அந்த சமயத்திலேயே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் என்பது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை நாம் தியானிக்கும்படி மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை எடுத்திருக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். நாம் எல்லோரும் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய துன்பங்கள் மத்தியில போனாலும் ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மட்டும் கர்த்தர் சொல்லல, இந்த லெந்து நாட்களிலே நாம் கர்த்தரை குறித்து அதிகமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சிலுவையை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த அநேக காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இதுல முக்கியமா இந்த 29வது வசனத்தை பாருங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் நம்ம இடத்துல ஒன்றை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அவர் என்ன நம்ம அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாந்த குணம். கர்த்தராக இயேசுவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால் சாந்த குணம். அடுத்ததாக மனத்தாழ்மை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்ம அனைவரும் பிள்ளைகளை பெற்றிருப்போம். ஒரு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவின் இடத்துல பார்த்துதான் அவங்க கற்றுக்கொள்வாங்க. எதுவா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை வளருது அப்படின்னா அது அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, கேரக்டரா இருந்தாலும் சரி, அவங்க பேசுற விதம், நடக்கிற விதம், எல்லாமே ஒரு பிள்ளை என்பது பெற்றோர்கள் இடத்திலே கற்றுக்கொள்ளுகிறது. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிதாவாகிய தேவன், நான் உங்களுடைய தகப்பன், நான் உங்களுக்கு நித்திய பிதா, நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நாம் பெற்றோர்களிடத்துல கற்றுக்கொள்வதை விட, உலகத்தினிடத்துல கற்றுக்கொள்வதை விட, பிசாசினிடத்துல கற்றுக்கொள்வதை விட, மனிதர்களிடத்துல கற்றுக்கொள்வதை விட நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ளணுமா? சாந்த குணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் அநேகரால் படிக்கப்பட்டார், அநேகரால் கொட்டப்பட்டார், அநேகர் அவர் கன்னத்தில் அறைந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் சாந்த குணத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். அவர் வல்லமையுள்ள தேவனாயிருந்தும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்துல அழிக்கின்ற சக்தியும் இருக்கிறது, அவரிடத்துல எல்லா வல்லமையும் இருக்குது, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் அதிகாரியாகிய கர்த்தராய் அவர் இருந்தாலும் சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக அவர் படிக்கப்படும் பொழுது அவர் சாந்த குணத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். இதை தான் நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே சொல்லுவோம், நான் யார் தெரியுமா, நான் ரொம்ப பெரிய ஆள், என்னிடத்துல நிறைய காரியங்கள் இருக்கு, நமக்குள்ள இந்த நான் என்கிற உணர்வு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் என்கிற பெருமை அவருக்குள்ள ஒரு நாளும் வரவே இல்லை. அவர் சாந்த குணத்தோடு ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறது. இந்த லெந்து நாட்களிலே நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள், மிக முக்கியமான குணாதிசயங்கள் என்னவென்றால் சாந்தமும் மனத்தாழ்மையும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே அவரை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனத்தை பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இந்த காலத்துல நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சிந்தனை எந்த சிந்தை இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இயேசுவானவர் தேவனுக்கு சமமானவர், பிதாவாகிய தேவனுக்கு இணையானவர். அப்படிப்பட்ட வல்லமைகள் நிறைந்த இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுது பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. 7ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்.
அப்போ நாம் எல்லாருமே ஆண்டவரிடத்துல இந்த குணாதிசயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நாமே தாழ்த்தணும். இயேசு அவ்வளவு பெரிய வல்லமையை பெற்று இருந்த போதிலும், அவர் தேவனுக்கு சமமாய் இருந்த போதிலும், அவர் தம்மை தாமே தாழ்த்தி, பாருங்க வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இந்த இடத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான காரியம். ஒன்று சாந்த குணம், 2வது மனத்தாழ்மை. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கர்த்தருடைய பந்தியின் போது கூட அவர் முன்பாக என்ன செய்கிறார்? தன் அறையை கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். அப்ப அவர் பாருங்க, ஒரு அடிமையின் ரூபத்தை அவர் காண்பிக்கிறார். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பரிசுத்தமானவர். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு சொல்லுகிறார். அவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த ஒரு தேவன் மனிதர்களுடைய கால்களை கழுவுகிறார். இதான் மனத்தாழ்மை, அடிமையின் ரூபம், தம்மை தாமே தாழ்த்துகிறார். இந்த 2 குணாதிசயங்களையும் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள, சபைக்குள்ள மிக முக்கியமான ஒன்று. இந்த 2ஐயும் நாம் வளர்த்து கொள்ளுவோம். நம்மிடத்துல சாந்தமும் இருக்க வேண்டும், மனத்தாழ்மையும் இருக்க வேண்டும். இது 2ஐயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். சரி, நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு குணாதிசயத்தை எனக்கும் தாரும். நானும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கணும். நானும் உம்மை போல நான் மாறணும். இந்த லெந்து நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். உம்மை போன்ற அந்த குணாதிசயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் பரிசுத்தமாய், நீதியாய், உம்மை போல அந்த சாந்த குணத்தையும் தாழ்மையும் கற்றுக்கொண்டு எங்கள் சபைக்குள்ளாகவும் எங்கள் குடும்பங்களிலேயும் எங்கள் தேசத்திலேயும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த லெந்து நாட்களிலே அப்பா, உம்மை போல நாங்கள் மாற, உம்முடைய அன்பு உம்மிடத்துல கற்றுக்கொண்டு உம்மையே எங்களுக்கு ரோல் மாடலாக நாங்கள் வைத்து உம்மை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களிலும் எங்கள் சபைகளிலும் எங்கள் குடும்பங்களிலும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் எமக்கு தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் வாலிபர்களாய் இணைந்து, இளைஞர்களாய் இணைந்து, நாங்கள் இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்யவும், நாங்கள் பாடல் பாடவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அந்த உம்முடைய மகத்துவம் உள்ள கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய நலன்களையும் அவர்களுடைய பள்ளி படிப்புகளையும், ஆண்டவரே, அவர்கள் அனைவரும் உமக்குள்ளாய் வாழ, உமக்குள்ளாய் இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் உள்ள இளைஞர்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அனைத்து விதமான இளைஞர்களுக்கும், அனைத்து குருசேகரங்களில் இளைஞர்களுடைய நலனுக்காகவும் அவர்கள் உம்மண்டை கட்டி சேரவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் எங்கள் நாதரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் அணிந்து வண்டாடி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கிருபியாக ஈவா கொடுத்த அந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது கூட சுவாமி, விசேஷ விதமாக என்னுடைய கிறிஸ்துவ இளைஞர் இயக்கத்தின் மூலமாக செயல்பட்ட இந்த ஜெப ஆராதனைக்காக இடத்துல நன்றிகளை ஏறெடுக்கிறோம். விசேஷமாக கிறிஸ்துவ இளைஞர் இயக்கம் இணைந்து செயல்கிற ஒவ்வொரு திருப்பணிக்கும் நீர் ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக இந்த தவ காலத்திலே இளைஞர்கள் ஒன்றுபட்டு திருச்சபையை தாங்க வேண்டும், திருச்சபையின் தூண்களாக இருக்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு செயல்பட்டு வருகிற இந்த கிறிஸ்துவ இளைஞர் இயக்கத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இதை வழிகாட்டி வருகின்ற என்னுடைய மகாகணம் தரங்க எத்தீர்ச்சரையா அவர்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவர்களுடைய திருப்பணிகளும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இதை முன்னின்று செயல்படுத்துகிற கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மறை திரு ஜாஷுவா நிமலன் ஐயா அவர்களுக்காக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இளைஞர்களை ஒன்றுபடுத்தி இளைஞர்கள் திருச்சபையின் எதிர்காலங்கள் என்கிற சீரிய நோக்கத்தோடு அவர்கள் இளைஞர்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வாதத்தை அங்கீகரிக்கும்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இந்த திருச்சபையில வாலிபர்கள் எழுப்பப்படவும் இதற்போன்று ஊழிய திருப்பணிகள் மென்மேலும் வளர்வதற்கும் நீர் உதவி செய்தல் வேண்டும் என்று இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். உறுதுணையாக இருக்கிற திருச்சபையின் சர்ச் கவுன்சில் மெம்பர்ஸ்க்காக, ஒவ்வொரு பாஸ்டரேட் மெம்பர்ஸ்க்காக,
ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். அவர்களும் இன்னும் அதிகமாக இளைஞர்களை ஊக்குவிக்கவும், அதன் மூலமாக திருச்சபையிலே வாலிபர்கள் எழுந்து திருச்சபையை புதிய முயற்சியோடு கட்டவும், அதன் மூலமாக புதிய சீர்திருத்தம் உருவாக பெறவும் நீர்தாம் உதவி செய்தல்ல வேண்டும் என்று இரட்சகரும் நல்ல மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டவர் கற்பித்த மன்றாட்டை ஏறெடுப்போம். பரமத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சொல் பிரவேசிக்க பண்ணாரும் தீமந்திரிஷத்திலும் ராஜ்யமும் வளமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே சுவாமி. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமேன். நன்றி.